அது தவிர தான். ஏன்னா காமராஜர் எங்கே இருக்கிறாரு, இவர் இப்போ தான் வந்திருக்கிறார் அரசியலுக்கு. அது தவறான ஒரு இதுதான். ஏன்னா அவருக்கு காக்கா பிடிக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய ஆளை வந்து கொண்டுட்டு வந்து அவரை கொடுக்குறது தவறான சொல்கிறாரு. இருந்தாலும் கூட இருக்கிறவங்க அவங்க கேட்கணும், இல்லை அதை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று தான் சொல்லணும். அது கூப்பிடாதீங்கன்னு சொன்னால் கூப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் கூப்பிட்றாங்க. அது கொஞ்சம் அவர் கரெக்டாக இது பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ப்ரோ லைக் என்னன்னா கல்விக்கு வந்து முதல்ல வந்து காமராஜர் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அவர் இந்த புக்ஸு நோட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணனால ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாங்க. வேணான்னு அவர் சொல்கிறது அவரோட பெருந்தன்மையாக இருக்கலாம். ஸோ அதில் தப்பாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே, காமராஜர் அது நல்ல ஒரு விஷயம் தானே. இப்போ அடுத்து காமராஜர் வழியில் இவர் இருக்காரா அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அது ஏற்கிறது வந்து ப்ரோ அதுதான். இப்போ காமராஜர் வழிங்கிறது வேற, காமராஜருங்கிறது வேற இல்லையா. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ காமராஜரோட வழியில் இவர் போகிறாரு அப்படிங்கிறதுனால அப்ரிஷியேட் பண்ணலாம். விஜயா பார்த்தா போதும். ஸோ காமராஜர் அதுக்கப்புறம் அடுத்துன்னு போக வேணாம். ஸோ அது மேபி அப்படியே அவர் யோசிச்சிருக்கலாம். தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மேடை ஏறினோடனே எங்களை அடுத்த வருஷம் வந்து சிஎம்மாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் ஸ்டாப் பண்ணாமல் இருந்தார். இன்றைக்கி வந்து அதை வந்து மேடை ஏறினீங்கன்னா அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம் லைக் அது எப்படி சொல்கிறது ப்ரோ, அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுற ஒரு மேடை தானே. ஸோ அதுலேயும் போய் நம்ம பொலிட்டிக்கல் பேசுகிறோம் அப்படின்னா அப்போ அந்த பொலிட்டிக்கல் மேடைக்கும் அந்த மேடைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். மேபி அதனால ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவர் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதையுமே வந்துட்டு அவர் எலெக்ஷன் கண்ணோட்டத்தில் தான் வந்து பண்ணுறாரு, அந்த சப்போர்ட்காக தான் பண்ணுறாருன்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா. மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். அது உண்மையாக இருந்தாலும் யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை காலமாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாம் வந்துட்டு எல்லா பக்கமும் என்கரேஜ் பண்ணுறோம். எல்லா அரசியல்வாதி வருவாப்பில். ஸோ எல்லா பார்ட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாமல் யாரும் இல்லை. ஸோ மேபி அவர் எலெக்ஷன் கண்ணோட்டத்தில் பண்ணாலும் பண்ணுறாருல்ல, அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம்ல. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த இனிஷியேட்டிவ் எப்படி பார்க்குறீங்க? இந்த இனிஷியேட்டிவ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அது இப்போ வந்து அவர் பெருசாக பண்ணுறாரு, மேடை போட்டு அந்த மாதிரி. நாம் இந்த ஏர்லி 2Kலாம் பார்த்தா கூட லைக் இந்த புக்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் விஜய் வந்து பண்ணியிருக்காரு. அவர் இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். அதை நாம் வந்து தப்பு சொல்ல முடியாது. பண்ணுறாரு, இதை இன்னும் கண்டினியூ பண்ணாருன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சும்மா இப்போ ஒரு 4 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5ஆவது தடவை விட்டுட்டாரு அப்படின்னா அதுவும் வந்து பேசும் பொருளாக மாறும். ஸோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து முடிக்க த்ரோ த எண்ட் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நல்லது பண்ணுறதுக்கு யாராக இருந்தாலும் நல்லது தான் பண்ணட்டும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து தொட்டு பேசுகிறாரு, அவங்களுக்கு வந்து பர்மிஷனே இல்லாமல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வெளியில இருந்து ரொம்ப வந்து கொச்சையான விமர்சனங்கள்லாம் வந்து அவர் மேலே வைக்கிறாங்க. என்ன நவரணுமா? ஆனால் கொஞ்சம் ஃப்ரேமில் அவுட்டில் நில்லுங்க ஐயா. ஃப்ரேம் அவுட்டு அந்த பக்கம் நில்லுங்க. அப்படி வேணும், கொஞ்சம் அப்படி போ. தொட்டு பேசுறது அது சிம்பிள் ப்ரோ. இப்போ என் அண்ணா இருக்கு, ஏன்னா அங்கே வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு விஜய் சார் அப்படின்னு யாரும் பெருசாக சொல்ல, அண்ணா தான் சொல்கிறாங்க. சரி, என் வீட்டு அண்ணன், எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார அண்ணன் என்ன தொட்டு பேசல, என்ன தப்பு இருக்க போகுது? அது அவங்க அது வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கும் போது அவங்க தான் அப்போஸ் பண்ணுமே தவிர பார்க்குற நமக்கு தெரியாது. இப்போ நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், நான் என்ன பேசுகிறேன்னு அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே இருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே அலிகேஷன் சொல்ல வேணாம். ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல பேரை கெடுக்கணுன்ட்டு இஷ்டத்துக்கு நம்ம பேசுறது தப்பு தானே. அது பண்ண வேணாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன பண்ணாலும் அந்த மனுஷன் ஏதோ நல்லது பண்ணுறாரு, அதை அப்ரிஷியேட் பண்ண ஒரு கூட்டம் இருக்குது. அடுத்து அவர் எலெக்ஷனுக்கு வரேன்னு சொல்லியாரு, அவரை நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மேபி ஒரு கூட்டம் இருக்குது. இல்லை அவர் அப்ரிஷியேட் பண்ணி அவர் வழியில் நடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அது எப்பயும் இருந்துட்டு இருக்கு. அவர் பண்ணுறது பண்ணிட்டு இருக்காரு, பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்கட்டும், அவ்வளோதான். பார்க்கும்போது என்ன சொல்லுறது. பட் என்னோடய ஃபீல்டில் சொல்ல போனால் இது வெரி இம்ப்ரெசிவ் தான் நான் சொல்கிறது. அவங்களோட கல்வி யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவங்க எடுத்து வந்துட்டு எப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சி அவங்க எப்படி ஆகணும், அடுத்த அரசியல் வந்து யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க அடுத்த ஃப்யூச்சர் பற்றி அவங்க யோசிக்கணும். இப்போ அவங்கள பற்றி காமராஜ் கோல்டு மெடல் வாங்குறதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். எல்லாருக்கும் ஸ்பான்சர்னால் அது நான் கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து அவர் வந்து அந்த மாதிரி எனக்கு கூப்பிடாதீங்க, இளைய காமராஜர்லாம் எனக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணான்றாரு. வேணான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? வேண்டான்னு சொல்ல அவர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறதோ அவளால் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஒரு விஜய்க்கு என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் அடுத்த சிஎம்மாக இருந்தால் அது ஓகே.
இப்போ அவங்கள மாதிரி காமராஜர் மாதிரி நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொன்னால் அது வெரி பேட் ஒப்பீனியன், அதை நானே சொல்லுவேன். பட் விஜய் ஃபேனாக சொல்கிறேன், அவர் என்ன கரெக்டாக சொல்கிறதோ அது நல்லது தான். ஏன்னா அடுத்த டிவிக்கு அவங்க சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அது கண்டிப்பாக நல்லது, கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் கிட்ட அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த கொட்டு பேசுறது வந்து வெளியே ஆபாசமாக நிறைய பேர் வந்து பேசுறாங்க. வெளியில இருந்து இந்த மாதிரிலாம் வந்து அந்த கருத்துக்கள் வருது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தப்பில்லை, அது அவங்க ஏட்டர்ஸ் பற்றி ஏதாவது ஒன்று பேசுவாங்க, நம்ம அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளோதான். அவர் சொல்கிறேன், இன்றைக்கி அந்த மெசேஜ் ஆடியோ லான்ச் கூட வந்து சொன்னாங்க, இக்னோர் நெகட்டிவிட்டி. யார் யாரை என்ன நினைக்கிறாரோ அது அவங்க ஒப்பீனியன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம ஒப்பீனியன், அவ்வளோதான். அதெல்லாம் ஆபாசம்லாம் இதெல்லாம் தொடர்ந்து வந்து கல்விக்கு வந்து நிறைய முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் என்னென்ன விஷயங்களுக்குலாம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? என்ன மாதிரி? இப்போ கல்விக்கு வந்து இப்போ வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் நிறைய அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும்? அவர் ஃபோக்கஸ் பண்ண நல்லா இருக்கணும்னா எப்படின்னா, எப்படி சொல்லுறது தெரியல. பட் அவங்க இதுவரையும் வந்துட்டு அவங்க என்ன தோணுறாரோ அது செய்கிறாங்க, அவ்வளோதான். டிவிக்கு என்ன ஒரு ஆட்சிக்கு என்ன ஐடியா இருக்குதோ அதுதான் அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி மக்களுக்கும் சரி, அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அதை செய்கிறாங்க. அடுத்த பெரிய ஃபியூச்சர் வர மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்புறதுக்கு நான் ரெடி. ஓகே, இப்போ கல்வி இந்த பசங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுத்து இது அரசியலாக மாற்றுறாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொன்னால் நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்கிறேன். அவங்க ஃப்யூச்சரை வந்துட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க அரசியலுக்காகலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்களும் பெரிய ஆளாகி அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அவங்களோட ஃப்யூச்சரும் அவங்க பார்க்கணும், அகரேஷன் வேணும். ஸோ தளபதி அதுதான் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அரசியலுக்கு மைண்டே இருக்கக்கூடாது. இது கொண்டு போய் அவங்க பெரிய ஆட்சியெல்லாம் கிடையாது. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் அவங்க இது பண்ணுறதுக்கு தான். ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, உங்ககிட்ட ப்ரைஸ் வாங்கணுன்றதுக்காகவே நாங்கள் நல்லா படித்தோம் அப்படின்லாம் வந்து மேடையில் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. அதை நான் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா இருந்துச்சு சொல்ல போனால். அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட கிஃப்ட் வாங்குறதுலே பெரிய விஷயம். இப்போலாம் வந்துட்டு நிறைய பேர் சீஃப் கெஸ்ட் அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க, அதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபீல் இல்லை. ஆனால் தளபதிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல விஷ் தான், என்கரேஜ்மெண்ட் தான். நாளாக சீக்கிரமாக பாஸ் பண்ணால் அவரும் மெடல் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ நான் அந்தளவுக்கு ஸ்டேஜ் இங்கே வந்துட்டேன். பட்டு கல்வி வளர்ச்சி ஒரு நல்ல ஆயுதம் தான், ஆனால் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன், அவ்வளோதான். காமராஜன் கூப்பிடலாம் வேணாம், தளபதி டிவிக்கு, தட்ஸ் ஆல். மைக் கொடுத்தா ஆமாம், அவருக்கு அவர் எப்படி பிடிக்கும் அப்படின்றது தான் அந்த பிள்ளைங்க சொல்லும். அது அந்த எமோஷனில் ஏதோ பேசிடுறாங்க, அது வந்து கொஞ்சம் சர்ச்சையாக மாறிடுது. அது அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்டேஜ் ஏறின உடனே என்ன பேச தெரியாமல் பேசிடுறாங்கல்ல. அது நம்ம எப்படி சொல்கிறது, அது பிள்ளைகள் அது அவங்களுடைய வழியில் தான் பேசும். அது நல்லது தான், அது நம்ம வரவேற்கத்தக்க ஒன்று தான். அவங்களைங்கிட்டையும் கொடுத்து அவங்க மனசில் என்ன இருக்குன்றத சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடத்துல பதிவுபடுறது நல்ல ஒரு விஷயம் தான். நல்ல ஒரு அந்த கான்செப்ட் நம்ம வரவேற்க திட்டம் தான் சொல்கிறோம். ஆனால் மைக் வாங்கினவங்க எல்லாமே நீங்கள் வந்து அடுத்த வாட்டி உங்களை வந்து சிஎம்மாக தான் பார்ப்போம், நாங்கள் சிஎம்மாக உட்கார அதுதாங்க. அது அடுத்து அதான் சொல்கிறேன்னா, ஒரு மேடை ஏறின உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொகையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுத்தி அந்த சிலிர்ப்பில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அது நாளைக்கு மாறாமல் போகலாம், அது அடுத்த கட்டம். ஆனால் கொடுத்து இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, அதை வந்து நம்ம வரவேற்கத்தக்கது. இப்போ தான் நான் ஒரு பிள்ளை ஒரு மேடை ஏறி பேசும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மேடை பழக்கம் ஏற்பட்டதுனால தான் நாளைக்கு அது அரசியலுக்கு வரும். நாளைக்கு வேறு சமூகத்தை வந்து எப்படி எதிர்கொள்ளணுன்ற ஒரு நிலை நிற்கும். நம்ம அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் மேடை கொடுக்காம ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா அது இருக்காது. இப்போ நம்ம இன்றைக்கி இளமையில் பார்க்கக்கூடிய சுல்தானா பர்வீன்ற ஒருத்தவங்க, இன்னொரு இந்த நிறைய பேர் இந்த கான்செப்ட்லாம் அந்த சின்ன வயசில் வந்து அந்த அரட்டை அரங்கம் அந்த மாதிரி மேடை ஏறினவங்க தான் இன்றைக்கி வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒர்க்கர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். பேச்சாளராகவும் இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அதே தான் இப்போ இவர் செய்கிறாரு. அதுக்கு அவங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி அதை ஒரு தனித்துவமாக ஏதாவது ஒரு மாதிரி பேச வச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும் தான் நம்ம கேட்குறோம். காமராஜர் அது கொஞ்சம் பெரிய விஷயமா பார்க்குறீங்களா? ஆமாம், அதுங்க காமராஜர் ஐயா வந்து செஞ்ச திட்டங்கள் அந்த மாதிரி. அதாவது
ஒரு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கன்னீங்களேன். இப்போ அந்த அந்த இருக்க முடிய பிரதமர்களோ பல ஆளுகள் வந்து விமானம் வந்து பறந்து வரந்துட்டு இருக்கும்போது எந்த மாநிலம் எப்படின்னு தெரியாது. ஆனால் தமிழகம் மட்டும் தனியாக தெரியும். ஏன்னா இரவு நேரத்தில் வெளிச்சம் விளக்கு எரியும். அப்போ தமிழகம் வந்துருச்சுன்ற ஒரு தமிழ்நாடு வந்துருச்சுன்ற ஒரு திட்டத்தை பார்த்தே தெரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு சில அரசியல்வாதிகள் பேசினதாக நமக்கு ஒரு வரலாறுல இருக்குது. அந்த மாதிரி மற்ற அனைத்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வேணான்னு சொல்லக்கூடிய நிலுவைத் தொகை மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்து இங்கே கொடுத்து படிப்பிலையும் மற்ற கல்வியிலும் ஒரு முதல் அடிக்கல் நாட்டுக்கு கொடுத்துருக்கிறவர். அதனால் நம்ம அவரை வந்து இது சொல்ல முடியாது, அவர் நாட்டுக்கு தலைவர். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜாதிக்கு தலைவராக்கி வச்சுட்டாங்க. அந்த நிலையை வந்து மாற்றணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. அதே நிலையை வந்து இவருக்கு கொடுத்தா அது சப்போர்ட் ஆகாது. எடுத்த உடனே வந்து நான் தான் அடுத்த காமராஜர் அப்படின்னா செயலில் செய்யட்டும், பார்ப்போம். அப்புறம் நம்ம சொல்லலாம் எம்ஜிஆரா ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர் சொல்லி கடைசியில் அவர் தள்ளிட்டானுங்க. இவர் அந்த மாதிரி சொல்லி தள்ளாமல் இருந்தால் நல்லது. பார்த்துப்போம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேடையில் வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது வந்து பிள்ளைகளை வந்து தொட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்மொழி கட்சியோட தலைவர் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குங்க? அது அவர்களுடைய தனிப்பட்ட இது, அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுது போல இருக்குது. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதாவது இவர் வந்து இயல்பான ஒரு சூழ்நிலையில் வந்து, அதாவது பல ஆர்டிஸ்ட்டுங்களை கடந்து வர்றாரு, பல பேரை கடந்து வர்றாரு. அதனால அவருக்கு அது தெரியலை. இல்லை, தப்பு கிடையாது. ஒரு பிள்ளையை வந்து நம்ம தீண்டாமை இருந்தது, தொடாமல் அதை தவிர்க்கணும்னு அப்போ என்ன செய்யணும்? ஒருத்தரை கைப்பிடிச்சு ஆதரிச்சா தானே. அது பிடிக்கிற பிடிப்பு இருக்குது, இடம் இருக்குது, பொருள் இருக்குது, ஏவல் இருக்குது. ஒருத்தர் காமத்தா தொடுறதுக்கும் அண்ணன்ற முறையில் தொடுறதுக்கோ இல்லை தட்டி கொடுக்குறதுக்கோ இல்லை ஒரு உணர்வு கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி சொல்கிறவங்க எந்த மாதிரி தொட்டிருப்பாங்கன்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கக்கூடிய நுழைய நம்ம பார்க்குறோம். இது தவறாக இருந்தாலும் நம்ம தவறு சொல்லலாம், சரியாக இருந்தாலும் சரின்னு சொல்லலாம். இல்லை, இதுதான் இந்த விஷயத்தை வந்து, அதாவது இந்த விஷயம் நிறைய அஃபர் கொடுக்கணும். எந்த டச்சு நம்ம குழந்தைங்களுக்கு அதுங்களுக்கு தெரியும்ல. இப்போ இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எஜுகேட்டட் இருக்குது, அந்த மாதிரி தான் விழிப்புணர்வு இருக்குது, நிறைய இருக்குது. அந்த விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு சிறு குழந்தைய இது பண்ணாங்கன்றது இருக்குது. இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்க வந்து அவங்க சார்ந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டு, ஏதாவது எப்படின்னா பண்ணணும். அவங்க அந்த குழந்தைக்கு குரல் கொடுக்கணும். குரல் கொடுத்தாலும் ரொம்ப அழுத்தமாக கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. இவங்களை வந்து வெளியில் வரக்கூடாது, தூக்கு தண்டனை அந்த மாதிரி கொடுக்கணும். 6 மாதம் விட்டு அதை விட்டுட்டு பெரிய ஆளுங்களை யாரும் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறது தப்பு, அது தப்பு. பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன ஆளாக இருந்தாலும் சரி தான். தொடர டச்சு அர்த்தங்கள் இருக்குல்ல, தட்டி கொடுக்கறதுக்கும் தடவி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியும், அது அவங்க பார்த்துப்பாங்க. அது நம்ம அதுக்குள்ளே நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசியாக ஒன்று, இந்த கல்வி மேடையில் வந்து விஜய் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுகிறாரு, பெருசாக அரசியல் பேச மாட்டாரு, கல்வி மேடையாகவே வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சோதனை காலம் அப்படி தான். ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பின்புலங்கள் வேறு பல சக்திகள் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான சக்தியை கவுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்து மிரட்டக்கூடிய நிலையாக இருக்குது. அதை நம்ம அழகாக கண்ணெதிர பார்க்குறோம். ரைடுக்கு போன சொந்தக்காரரே இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிறாரு. அதனால் நம்ம பார்க்குறோம் யார் சொல்லி செய்கிறாங்கன்றது தெரியும். அது அவருடைய பர்சனல் இது. வேறு வழி இல்லாமல் அவர் கட்சி தொடங்குறாரு. அது கட்சி வந்து ஜெயிச்சதுன்னா தமிழக மக்களுக்கு வெற்றியாக இருக்குமா இல்லை வந்து நார்த் இந்தியன்களுக்கு வெற்றியாக இருக்குமான்றது அது அப்புறமா தான், அவருடைய ஓட்டை பொறுத்து தான் அது. ஆனால் இங்கே வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை திராவிட கட்சிகள் தான் ஆட்சி ஆளக்கூடிய நிலையில் இருக்குது. ரெண்டுமே அது பார்த்துக்கக்கூடிய ஒரு இது தான். எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் அதோடைய ரிசல்ட் தெரியும், இவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி வாங்குறாங்க. ஏன்னா சினிமா துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான் கமலஹாசன், அவரே மண்ணை கவ்வும் போது இவர் எப்படின்றது நமக்கு தெரியாது. பல ஓட்டுகள் பல தலைமுறைகள் இருக்குது, அது எல்லாம் ஓட்டாக மாறினாலும் இவங்களுக்கு ஏற்ற ஓட்டு எக்க முடியுமா? ஏன்னா இவங்க இதோட நிறையா வேலை இவங்க செஞ்சு வச்சுருக்குறாங்க.
திராவிட கட்சி வந்து பல வேலைகள் இன்னைக்கு நம்மளாம் நின்று பேசக்கூடிய நிலையை வந்து உருவாக்கி கொடுத்தது அவங்க தான். ஒரு ஒரு கல்வியாக இருக்கட்டும், மிகப்பெரிய இப்போ நம்ம உட்காந்துட்டு இது சொல்கிறோமே நம்ம என்னது ஐடி ஃபீல்டில் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொண்டு வந்தது கலைஞர் தான். நம்ம அவருக்கு மேலே பல தனிப்பட்ட முறையில் இது இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் இவர் கொண்டு வந்தது இவர் தான். இவரால் தான் நம்ம பயனடைஞ்சிட்டு இருக்கோம், இவரால் தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். அதை நிலையை நம்ம நினைக்கும் போது யாருக்கு ஓட்டு போடணுன்றதை நம்ம இது இப்போ என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, விஜய் கட்சிக்காரங்களே, இது விஜயோடைய ஆதரவாளர்களே இருக்காங்க. ஆனால் அனைவருமே வந்து அதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னான்றது உறுதி கிடையாது. அவங்க சமூகத்துக்கு யார் தேவையோ அவங்க தான் போடுவாங்க. அந்த நிலை இருக்குது. அந்த நிலை நான் கண்ணெதிர பார்க்குறோம். அதனால் அவருக்கு ஓட்டு எவ்வளோ விழுகுன்றது இனிமேல் தான் தெரியும். அவர் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். ரொம்ப நல்ல விஷயம் தானே சார், ரொம்ப வெரி குட் ஜாப் தானே, நல்ல விஷயம் இது பண்ணுறது. ஏழ்மையான மக்களுங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் தானே, ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். மாணவர்களே வந்து சொல்கிறாங்க விஜய் அண்ணா கையில் வந்து பரிசு வாங்கணுன்றதுக்காகவே எனக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவர் இன்னும் இப்பயே இப்படி இது பண்ணுறாருன்னா இன்னும் மேலே அரசியலில் வந்துட்டாருன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணுவார், நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லார் மனசுலையுமே ரொம்ப இடம் பிடிச்சிருக்காரு. மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மைக் வாங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், வந்து அது ஒரு இது வந்து இஷ்யூவாகவே போயிட்டு இருந்துச்சு. சரிங்க சார். சில பேர் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்கு தகுதியானவர் நினைக்கிறீங்களா? இப்போ அவர் அந்த பட்டமே வேணாம்னு நினைக்கிறாரு. அவர் இப்போதைக்கு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பட் இருந்தாலும் வந்து இது ஓகே, நீங்கள் சொன்னீங்களா இப்போ அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அது பண்ணுறது தான் அவர் வந்ததுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணலாம். காமராஜர் அளவுக்கு இவரை வந்து ஒப்பிடுறது வந்து எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான் சார், நல்ல கண்டிப்பாக வருவார், நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இது வந்து கல்வி மேடையாக மட்டும் பாருங்க, அரசியல் ஏன்னா பேசுகிறவங்க எல்லாருமே அடுத்த சிஎம் இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஆமாம் பேசுகிறாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி பேசுறத வந்து அவர் வந்து தவிர்க்கிறாரு, இல்லை வேணான்னு சொல்கிறார். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தான் சொல்கிறாரு, முன்னாடியே சொல்லலை. எப்படி பார்க்குறீங்க? இல்லை எங்களுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சதுனால தானே மக்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல இதுவாக தான் இருக்கும். இதெல்லாம் அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எதிர்காலத்தில் எல்லாருக்கும் நல்லதை செய்வார் பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் அதை சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது நல்ல விஷயந்தான். அவர் கற்றுக்கிறாரோ என்னங்க சார்? கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வந்து சில விஷயத்தை ஆமாம், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்ற மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை டிசைட் பண்ணி பண்ணுறாரு, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி வெளியிலேருந்து சில பேர் வந்து அனுமதி இல்லாமல் வந்து மாணவர்கள் வந்து தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசமான வந்து ஒரு விமர்சனமும் வந்து விஜய் மேலே வைக்கிறாங்க. சரி சரி, மேலே வந்து தொட்டு பழகுறாரு விஜய் அப்படின்ற அதை நம்ம அப்படியா நம்ம அந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கணும். நம்ம அப்படி பார்க்கறது தப்பு இல்லைங்களா, நம்ம அண்ணன் தானே. அண்ணன் நம்ம அவர் வந்து எல்லாருமே குழந்தைங்கனாலே ஒரு பாசமாக தானே இதுவாக பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து நம்ம எப்படி பேசிக்கினாலும் அது நம்மளோட இதுவாக அது நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஆமாம், பார்க்குறவங்க தப்பாக பார்த்தா அது தப்பானவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். ஆனால் அப்படி ஒரு இது இல்லை சார். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ தொடர்ந்து வந்து மாணவர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த முக்கியத்துவம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவருக்கு அரசியலுக்கு வந்து உதவும்? கண்டிப்பாக நல்லாவே ரீச் ஆகும் சார், ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அவரும் மக்களை அந்த அளவுக்கு விட்டுற மாட்டார். இப்போ நல்லா எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார், வருவார், சப்போர்ட்டிவாக இருப்பார். எங்களுடைய இதுவும் அதுதான். விஜயண்ணாவை சின்னத்துலேருந்தே பிடிக்கும். ஏன்னா நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம சின்னத்துலேருந்து அவரை தான் பார்த்து கொண்டு இருக்கோம். நம்ம வளர்ந்ததும் அவரை பார்த்து தான். ஒழுக்கமாக வளர்றதுக்கு காரணம் அவர் தான். அவர் அந்த மாதிரி விஷயத்தில் அவர் இது வர்றது நல்லோம். ஆனால் இந்தியாவில் நம்ம அரசியலை பற்றி கொஞ்சம் தெரியும். இந்தியாவில் அவர் இங்கே அரசியலுக்கு வர்றதும் நல்லோன்னு நினைக்கிறோம் விஜயண்ணா. ஓகே, முதல் கட்டமாக மாணவர்களுக்கு அதிகமாக வந்து முன்னுரிமை கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து தங்க மோதிரங்கள், வைரம் மூக்குத்தி, இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ மாணவர்களுக்கு 10th 12th படிக்கிறவங்களுக்கு கொடுக்கறத பற்றி அது எந்த மாதிரி பார்க்குறோம்? அது நல்லோம். இந்தியாவில் எடுத்தால் நிறையா இப்போ ஸ்ரீலங்காவில் எடுக்கேஷன் விட இந்தியாவில் கொஞ்சம் மாணவர்கள் படிக்கிறது பார்த்தா கொஞ்சம் நிறைய பேர் குறவும். நிறைய பேர் ஒர்க் போகிறாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்ரீலங்காலலாம் அப்படி இல்லை. எங்கடேஷ்னால் எல்லாம் ஸ்டடீஸில் தான் ரொம்ப இதாகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் அந்த மாதிரி பண்ணி என்கரேஜ் பண்ணுறதால நிறைய பேர் ஸ்டடீஸுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதால இயலாதவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம் தானே. பெரிய நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது பெரிய ஒரு இது தானே, எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயத்தில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் தெரியுமா உங்களுக்கு? காமராஜர் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து நிறைய வந்து படிப்புக்கு முன்னாடியே வந்து மதிய உணவு திட்டம், ஆஃப்டர்நூன் வந்து மீல்ஸ்லாம் வந்து ஸ்கூல்லலாம் போட்டு ரொம்ப முன்னாடி காலத்துலலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க.
இப்போ இவரை வந்து இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. பட் அந்த மாதிரி எனக்கு கூப்பிடாதீங்க, அதே மாதிரி இந்த மேடையில் வந்து பாலிடிக்ஸ் பேசாதீங்க, கல்வி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் வந்து அவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அவர் குறைச்சிக்கிட்டு பேசுகிறாரு. அதை பற்றி நான் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த லெவலுக்கு விஜய் அண்ணானா அவரே ஒரு பிராண்ட் தான். ஆனால் அவரை செய்கிறது இன்னும் நம்ம பார்க்கணும். பார்த்து தான் அவருக்கு அந்த பேரை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவர் சொல்கிறது சரியான. ஏன்னா விஜய் அண்ணானா வேறு, அவரோட பேரை எப்படியுமே நிற்க வைப்பார் ஒரு இடத்துக்கு. நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. ஸ்ரீலங்கா வந்ததுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. ஓகே, கடைசியாக வந்து இப்போ இது வந்து ஒரு அரசியலாக இவர் பார்க்குறாரா இல்லை வந்து அவர் மனசுக்குள்ளேருந்து இது பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? நானும் நினைக்கிறேன் மனசுக்குள்ளேருந்து பண்ணுறாரு. அவருக்கு வந்து அவருக்கு அரசியலாக காசுன்னு நினச்சா அவருக்கு வந்து மூவிஸ்லேயே இருக்குன்னு தெரிஞ்சு அவருக்கு மக்களுக்கு பண்ணணுனால தான் அவர் செய்கிறாரு. இறங்கி வந்து செய்வார்னு நினைக்கணும். நல்லா உங்களோட சப்போர்ட் ஸ்ரீலங்காலேருந்து இருக்குது. கண்டிப்பாக விஜயனா ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீலங்காவில்.